வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிப்படி தமிழகத்தில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் கடத்தல் தடுப்பு ஒழிப்பு நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் இன்று மாலை சென்னை அடுத்த செங்குன்றம் அருகே ஆந்திராவிலிருந்து கண்டெய்னர் லாரியின் ரகசிய பெட்டியில் கடத்தி வரப்பட்ட 2.32 கோடி ரூபாய் மதிப்பிலான 465 கிலோ கஞ்சா சிக்கியது. இது பற்றி போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்த விவரம் என்னவென்றால், ஒடிசா உள்ளிட்ட வட மாநிலங்களிலிருந்து ஆந்திரா வழியாக சென்னைக்கு பெரிய அளவில் கஞ்சா கடத்தி வருவதாக மத்திய போதைப்பொருள் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்துள்ளது. அந்த ரகசிய தகவலின் பேரில் சென்னை மண்டல மத்திய போதைப்பொருள் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் இன்று மாலை சென்னை செங்குன்றம் அடுத்த நல்லூர் சுங்கச்சாவடி அருகே வாகன சோதனை மற்றும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஆந்திராவிலிருந்து சென்னை நோக்கி வந்த கண்டெய்னர் ட்ரெய்லர் லாரியை மடக்கி சோதனையிட்டனர். அந்த சோதனையில் லாரியின் மேல் பகுதியில் எந்த விதமான பொருட்களும் இல்லை. ஆனால் லாரியின் இணைப்பான சேஸ் எனப்படும் அந்த பாகத்தின் அடியில் ரகசிய பெட்டி இருந்ததை கண்டுபிடித்தனர். அந்த பெட்டிக்குள் 465 கிலோ கஞ்சா பண்டல்களாக கட்டி உள்ளே பதுக்கி வைக்கப்பட்டிருந்தனர். அவற்றை பறிமுதல் செய்து மதிப்பீடு செய்தபோது அவை 2.32 கோடி ரூபாய் மதிப்பிலான உயர் ரக கஞ்சா என தெரிய வந்தது. இதையடுத்து கஞ்சா, கண்டெய்னர் லாரி ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். லாரியை ஓட்டி வந்த வட மாநிலத்தைச் சேர்ந்த இருவரை பிடித்து மேலும் விசாரித்து வருகின்றனர். இந்த லாரியில் கடத்தி வரப்பட்ட கஞ்சா சென்னையில் யாருக்காக கொண்டு செல்லப்படுகிறது என்பது குறித்தும் தீவிர விசாரணை செய்து வருகின்றனர். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையில் தமிழகம் மற்றும் சென்னை போலீசார் தீவிரம் காட்டி வருவதால் போதையால் ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகள் தவிர்க்கப்படும் என மக்கள் எதிர்பார்க்கின்றனர்.